சுமார் 127 திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு போலீசாரை சுற்றலில் விட்டு வந்த பலே திருடன் திருவாரூர் காவல்துறையினரால் நீண்ட நாட்களுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். மங்கி குல்லா அணிந்து ஷட்டர் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டி வந்த களவாணி நபரின் திடுக்கிடும் திருட்டு பின்னணி என்ன? வடிவேலுவோட காமெடியில் கூட 100வது திருட்டிற்குத்தான் செயின் வைத்திருப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இங்கொரு திருட்டு கில்லாடி இதுவரை 127 திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு அலறவிட்டுள்ளார். தடயம் விட்டு வைக்காமல் திருடி போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த களவாணிக்கு கடிவாளம் போட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் நகர் பனகல் சாலையில் ஹாஜி முகமது என்பவர் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று அதிகாலை வழக்கம் போல கடையை திறக்க வந்தபோது சூப்பர் மார்க்கெட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு ஷட்டர் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பதறி எடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. உடனே போலீசில் புகார் அளித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய மர்ம நபர் ஒருவர் மங்கி குல்லா அணிந்து கல்லாப்பெட்டியில் கொள்ளையடித்தது பதிவாகி இருந்தது. கடையின் வெளிப்பக்க கேமராவை வேறு பக்கம் திருப்பி வைத்து பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். அது கடையின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து மர்ம நபரின் புகைப்படத்தை வைத்தும் கைரேகை நிபுணர் மோப்பனாய் உதவியுடனும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கண்வரை மறைக்கும் மங்கி குல்லா அணிந்திருந்த நிலையிலும் அவரது மூக்கு மற்றும் தாடை பகுதியை வைத்து தனிப்படையினர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குற்றப்பிரிவிற்கு அந்த புகைப்படத்தை அனுப்பி வைத்தனர். அதில் ஏற்கனவே அவர்களிடம் இருந்த புகைப்படத்துடன் அது பொருந்தி போக இறுதியில் திருட்டில் ஈடுபட்டவர் பலே களவாணியான சிவகங்கை மாவட்டம் புதுப்பேட்டையில் வசித்து வந்த காளிதாஸ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 59 வயதான காளிதாஸ் ஒரிஜினல் ஓஜி திருடன். 1993ஆம் ஆண்டில் இருந்து திருடுவதையே தொழிலாக வைத்திருப்பவர். சத்தமில்லாமல் பூட்டை உடைத்து களவாடும் யுக்தியை கையாண்டு இதுவரை 127 திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு கேஸ் எடுத்துள்ளார். திருடுவது, கைதாகி சிறைக்கு செல்வது, ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் திருடுவது என ரிப்பீட் மோடில் கைவரிசை காட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். செல்போன் ஏதும் பயன்படுத்தாமல் மக்களோடு மக்களாக சென்று கொள்ளையடிப்பதால் காளிதாசை பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. சிறுத்தை சிக்கும் செல்வண்டு சிக்குமா என்ற விதப்பில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு அச்சுறுத்தி வந்தவர் தற்பொழுது சிசிடிவியால் திருவாரூர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சூப்பர் மார்க்கெட்டில் அடித்த 4.5 லட்சத்தை வெறும் 10 நாளில் துணை நடிகையுடன் உல்லாசமாக இருந்து செலவழித்து விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து காளிதாசை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.